நிலவே நம் காதலை மகிழ்வோடு. அம்மோ அம்மோ, உங்களுக்கு என்னாச்சு? சுந்தரம், நீ என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. நம்ம ஊர் வைத்தியரை கூட்டிட்டு வந்துட்டுமா? வேண்டாம். பக்கத்து வீட்டு பெரியம்மா? ஆரும் வேண்டாம். நீ என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. நான் இருங்க, நான் போய் வண்டியை கட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மோ, வாங்க போலாம். பாத்து மெதுவா பாத்து. ஆஸ்பத்திரி பக்கம்தான். புரியல. அம்மோ, நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. ஆஸ்பத்திரி பக்கம் தான், சீக்கிரம் போயிடலாம். அம்மோ கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன்.
அம்முவுக்கும் எனக்கும் ரகசிய தொடர்பால பிறந்த குழந்தை. நான் கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உண்மையை மறைக்கிறேன். இதுதான் நீ என் மேல சுமத்துற குற்றம். புரிஞ்சுக்கிட்டா சரி. பாரியா, இதுக்கு மேல என் மேல பழி சுமத்த நினைச்சா என் வாய் பேசாது, கைதான் பேசும். விளையாடும் வா. சண்முகம், பஞ்சாயத்து கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஐயா, நீ எத்தனை தடவை கேட்டாலும் அம்முக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பு இல்ல. அந்த குழந்தை எனக்கு பிறந்த குழந்தை இல்ல. ஆனா அத பஞ்சாயத்தை நிரூபிக்க உனக்கு சாட்சி இருக்கா? சாட்சி தானே நான் இருக்கேன். இவர் குற்றம் செஞ்சவரை நிரூபிக்க உங்ககிட்ட சாட்சி இருக்கா? நான் இருக்கேன். அம்பு சாவரத்துக்கு முத நாள் என்கிட்ட வந்து எல்லா உண்மையை சொல்லி ஓன்னு அழுதுச்சு. இந்த உண்மை யாருக்கிட்டையும் சொல்லாத குருவி, நீ என் கூட பிறந்த அண்ணன் மாதிரின்னு சொல்லிச்சு. சத்தையை வாங்கிடுச்சு. அம்மா சாவரத்துக்கு காரணமே இந்த பாவி பையன்தான். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இப்படி வாய் கூசாம போய் சொல்றியே, நாசமா போயிடுவேன். இத பாருங்க, இந்த ஊருக்கு ஏன் இந்த உலகத்துக்கே சொல்றேன், இவருக்கு அம்மாவுக்கு எந்த விதமான பழக்கமும் இல்ல. இந்த குழந்தை இவரோடது கிடையாது. இவர் எந்த தப்பு செய்யாத உத்தமர்னு நான் சொல்றேன். கண்ணம்மா, ஊர்ல யாருடைய உதவி எதிர்பார்க்காம அம்மு இவனை நம்பி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னா ஏன்? அவளுக்கு இவனுக்கு ஏதோ தொடர்பு இருந்திருக்கு. அம்மு செத்து போனது நல்லதா போச்சு. உண்மையை சுத்தமா மூடி மறைக்க பாக்குறான். அதை விடு, உனக்கு அவனுக்கும் பழக்கம் இருக்குல்ல? ஆமா. அதனாலதான் உன் அப்பங்கிற முறையில நான் அவனை கேட்கிறேன். இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா தான் நிரபராதிங்கிறது இந்த பஞ்சாயத்து முன்னாடி நிரூபிச்சு ஆகணும். அப்படி நல்லவன் நிரூபிக்க முடியலன்னா ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் சொல்றேன். சண்முகம், அந்த குழந்தை உன் குழந்தை தான் நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. என்னையா சொல்றீங்க? அதானே. அப்படி நீ ஒத்துக்கலனா அந்த குழந்தைய கொண்டு போய் நடுக்காட்டுல இருக்க பராசக்தி கோயில்ல பொழுது சாயிரம் வரைக்கும் வைக்க போறேன். பொதுமக்கள்லாம் நினைக்கலாம், என்னடா குத்தம் செஞ்சோட விட்டுட்டு பச்சை குழந்தைய கொண்டு போய் கோயில்ல வைக்க சொல்றானேன்னு. இங்க உண்மையை சொல்லாதவன அங்க போய் உண்மையை சொல்ல போறான். என்னையா சொல்றீங்க? ஆனா ஒண்ணு, நடுக்காடு கோவில சுத்தி புலி நடமாட்டம் ஜாஸ்தி. பாவம் பச்சை குழந்தைப்பா. என்ன இருந்தாலும் சண்முகம் நம்மள மாதிரி சராசரி மனுஷன் தாயா. அவனுக்கு ரத்த பாசம் இருக்கு. உண்மையை சொல்லாமலே போக போறான். பொதுமக்களே, நான் சொன்ன தீர்ப்பு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? நேர்மையான பஞ்சாயத்தா இருந்தா நீதி கிடைக்கும். எல்லாரும் கூட்டமா சேர்த்துல வஞ்சனை பண்றீங்க. நீங்களாம் உருப்பட மாட்டீங்க. கண்ணம்மா சுமார், இந்த பாருங்க, பஞ்சாயத்துல குழந்தைய ஒப்படைச்சிட்டு போங்கடா, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நீங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அம்மு சாகரத்துக்கு முன்னாடி குழந்தைய என் கையில ஒப்படைச்சதுனாலையும் கண்ணம்மாவோட அப்பா என் மேல சந்தேகப்படுறதுனாலையும் அந்த குழந்தை என்னது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக பராசக்தி கோயில குழந்தைய கொண்டு போய் நானே வைக்கிறேன். பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் குழந்தையோடு வருவேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் நான் உத்தமன் ஒத்துக்கணும், இல்ல கைகால் வாங்கிடுறேன். சாட்சிக்கு 2 பேரும் அனுப்பிச்சு வையா. குருவிகால போங்கடா. உன் குழந்தை இல்லைன்னு பஞ்சாயத்துல சாதிச்சிட்டிய, அப்புறம் என்ன யோசனை? பாப்பா போலாம். தம்பி, தெய்வத்தால இந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் வராது.
குழந்தைய வச்சது இல்ல, வா போலாம். யாருப்பா அது? அடடே, சண்முகமா? ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? அம்முவுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற? என்ன நடந்தது? ஐயா, நீங்க ஊர்ல இல்லாத சமயத்துல அம்மு ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுத்துட்டு நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன, அம்மு இறந்து போயிட்டாளா? அப்ப அந்த குழந்தை? அவங்க சாகிறப்போ குழந்தைய என் கையில கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாங்க. அத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பராசக்தி கோயில்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, பச்சை குழந்தைய பராசக்தி கோயில்ல வச்சுட்டியா? அட பாவி, அது புலி நடமாடுற இடமாச்சே. இந்தாப்பா, சீக்கிரம் போய் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வா. போ போப்பா. நான் அந்த குழந்தைய எடுத்துட்டு வரக்கூடாது. ஏ ஐயா, நான் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்தா அதுக்கு நான் தான் தகப்பேன். அம்முக்கும் எனக்கும் தகாத உறவுல பிறந்ததுன்னு பஞ்சாயத்து என் மேல சுமத்துற குத்தாலாம் ஊர்ஜிதம் ஆயிடுமே. இல்லப்பா, ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ குழந்தைய எடுத்துக்கிட்டு வா. போ. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. அம்முக்கு என்னால கெட்ட பேர் வர்றது நான் விரும்பல. அதோட யாருக்கோ பிறந்த குழந்தைய நான் எடுக்க போய் அந்த பழியெல்லாம் என் மேல வந்து ஆய மூடுற. யாருக்கோ என்னடா பிறந்தது? உனக்கு தாண்டா பிறந்தது. ஐயா, ஆமாய்யா, அந்த குழந்தை உனக்கு பிறந்ததுதான். எனக்கு தெரியாம எனக்கு பிறந்த குழந்தையா? ஐயோ, உனக்கு நான் எதை சொல்லி உன்னை நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்க எதை சொல்லி என்ன நம்ப வைக்க முடியாது. உங்க மகனை கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக பஞ்சாயத்துல சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க பாக்குறீங்களா? இந்த ஊர்ல நீங்க ஒருத்தர் தான் மகாத்மா நான் நம்பிட்டு இருந்தேன். ஊரோட சேர்ந்து நீங்களும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. ஐயா, நான் எதை சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தனோ, நீ இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் நான் சொல்லித்தான் தீரணும். சண்முகம், நான் சொல்றத நம்பு. சத்தியமா அது உன் குழந்தைதான்ப்பா. உன் காலை முடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். குழந்தைய நீ காப்பாத்துப்பா. அந்த குழந்தைய நீ காப்பாத்து.